ஹாய் நண்பா, வெல்கம் டு ஜாஸ் ஃபார் தமிழ் யூடியூப் சேனல். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ரெப்கோ பேங்க்லேருந்து ஒரு சூப்பரான ஜாப் நோட்டிஃபிகேஷன் வந்திருக்கு. அதை பற்றின ஃபுல் டீட்டெயில்ஸாக நாம் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதாவது என்ன ஜாப் வேக்கன்சி இருக்குது, எத்தனை வேக்கன்சி இருக்குது, எலிஜிபிலிட்டி என்ன, எப்படி அப்ளை பண்ணுறது, ஃபுல் டீட்டெயில்ஸ் இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் விசிட் பண்ணுறீங்கன்னா இந்த வீடியோவுக்கு கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே வேறு பெல் சிம்பிளை ஆல் நோட்டிஃபிகேஷன் எனேபிள் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாம் போடுற வீடியோஸ் உடனுக்குடன் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். அது மட்டும் இல்லாமல் நம்ம சேனலோட அஃபிஷியல் வாட்ஸ்அப் குரூப் லிங்க் அண்ட் டெலிகிராம் சேனல் லிங்க் இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. மறக்காமல் செக் பண்ணிட்டு ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகே நண்பா, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு ஃபுல் டீட்டெயில்ஸ் புரியும். ஓகே நண்பா, இதுதான் பார்த்தீங்கன்னா சென்னையில் இருக்கக்கூடிய ரெப்கோ பேங்க்லேருந்து ரிலீஸ் பண்ணியிருக்கக்கூடிய ஜாப் நோட்டிஃபிகேஷன். இந்த ரெப்கோ பேங்க் வந்து பார்த்திங்கன்னா இந்திய அரசாங்கத்துக்கு கீழே இயங்கக்கூடிய ஒரு நிறுவனம் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. அடுத்து என்ன ஜாப் வேக்கன்சி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆஃபீஸ் அசிஸ்டண்ட்டுக்கு வேக்கன்சி இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மொத்தம் எத்தனை வேக்கன்சின்னு பார்த்தீங்கன்னா 20 வேக்கன்சி இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கான ஏஜ் லிமிட் பார்த்திங்கன்னா 18 வயதுலேருந்து 30 வயதுக்குள்ளே உள்ள யார் வேணாலும் இந்த ஜாப்க்கு ஏர்ன் பண்ணலாம், அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. இதுக்கான சேலரி பொறுத்தளவுக்கு பார்த்திங்கன்னா மெட்ரோ சிட்டியில் இருந்தீங்கன்னா 10,000, நான் மெட்ரோ சிட்டியிலேருந்து ஒர்க் பண்ணுறது மாதிரி இருந்தால் 9,500 நீங்கள் இந்த ஜாப்லேருந்து ஏர்ன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கும் ஏஜ் ரிலாக்ஸேஷன் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எஸ்சி எஸ்டி கேண்டிடேட்டுக்கு 5 இயர்ஸ் ஏஜ் ரிலாக்ஸேஷனும், ஓபிசி கேட்டகரிக்கு பொறுத்தளவுக்கு நீங்கள் 3 இயர்ஸ் ஏஜ் ரிலாக்ஸேஷனும் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் பொறுத்தளவுக்கு நீங்கள் 10th பாஸ் பண்ணியிருந்தால் மட்டும் போதும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 10th மேலே பாஸ் பண்ணியிருக்கவங்க இந்த ஜாப்க்கு அப்ளை பண்ண தேவையில்லை அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. நாட் எலிஜிபிள்னு சொல்லியிருக்காங்க. அப்ளை பண்ண தேவையில்லை அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. ஒரிஜினல் ட்ரான்ஸ்ஃபர் சர்டிஃபிகேட் வெரிஃபை பண்ணுவோம் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. செலெக்ஷன் ப்ரொசீஜரை பொறுத்தளவுக்கு ரிட்டன் டெஸ்ட் நீங்கள் எழுதணும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ரிட்டன் டெஸ்ட் சென்னையில் தான் நடக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த ஜாப் பொறுத்தளவுக்கு நீங்கள் சென்னையில் இருக்குது அப்படிங்கிறதுனால சென்னையில் உள்ளவங்க மட்டும்தான் அப்ளை பண்ணணும்னு கிடையாது. தமிழ்நாட்டில் உள்ள 38 மாவட்டத்தை சேர்ந்த ஆண் பெண் யார் வேணாலும் இந்த ஜாப்க்கு நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். அப்ளிகேஷன் சப்மிட் பண்ணுறதுக்கான லாஸ்ட் டேட் பார்த்தீங்கன்னா ஜூலை 10 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ரிட்டன் டெஸ்ட்டுக்கான டேட் அவங்களுக்கு கால் லெட்டர் இமெயில் மூலியமாக இன்ஃபார்ம் பண்ணுவோம் அப்படிங்கிறதையும் அவங்க சொல்லியிருக்காங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா சைக்கிளிங், அதாவது 2 வீலர் லைசன்ஸ் இருக்கணும் அப்படிங்கிறத அவங்க சொல்லியிருக்காங்க. அடுத்து எஸ்சி எஸ்டி ஓபிசி இடபிள்யூஎஸ் கேண்டிடேட் அவங்களோட கேஸ்ட் சர்டிஃபிகேட், அதாவது கம்யூனிட்டி சர்டிஃபிகேட், செல்ஃப் அட்டஸ்டட் சர்டிஃபிகேட் சப்மிட் பண்ணணும் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. அடுத்து கேண்டிடேட் கீழ்கண்ட லாங்குவேஜில் ஏதாவது ஒரு லாங்குவேஜில் எழுத படிக்க தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பேச தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது தமிழ், தெலுங்கு, கன்னடா, மலையாளத்தில் ஏதாவது ஒரு மொழி பேச எழுத படிக்க தெரிஞ்சிருக்கணும் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. அடுத்த பொறுத்தளவுக்கு இந்த ஜாப்க்கு நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கான ஃபீஸ் பார்த்தீங்கன்னா ஜென்ரல் ஓபிசி கேட்டகரிக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் 500 நீங்கள் அப்ளிகேஷன் ஃபீஸ் பே பண்ணுறது மாதிரி இருக்கும். எஸ்சி எஸ்டி கேண்டிடேட்டுக்கு பொறுத்தளவுக்கு நீங்கள் 250 ரூபா நீங்கள் பே பண்ணுறது மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த அப்ளிகேஷன் ஃபீஸ் நீங்கள் டிடி எடுத்து அனுப்புறது மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எங்கன்னு பார்த்தீங்கன்னா சென்னையில் பேயபுள் போட்டு நீங்கள் ரெப்கோ பேங்க் ரெக்ரூட்மெண்ட் செல் அப்படிங்கிறது பேரில் நீங்கள் டிடி எடுத்து உங்களோட அப்ளிகேஷனோட சேர்த்து சென்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து எப்படி அப்ளை பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இந்த ஜாப்க்கு அப்ளை பண்ணுறதுக்கு நீங்கள் இந்த அப்ளிகேஷன் ஜாப் நோட்டிஃபிகேஷன் PDF ஃபைலை ஃபுல்லாக படித்து பார்த்துட்டு நீங்கள் இந்த ஜாப்க்கு எலிஜிபிள்னு தோணுச்சுன்னா உங்களோட பயோடேட்டாவை ஒரு A4 ஷீட்டில், அதாவது திக் A4 ஷீட்டில் டைப் பண்ணிவிட்டு அதில் டாப் ரைட் சைட் கார்னரில் உங்களோட ரீசன்ட் பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ பேஸ்ட் பண்ணி நீங்கள் போஸ்டரில் அனுப்பணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த ஃபார்மேட் அவங்களோட பேங்க்கோட அஃபிஷியல் வெப்சைட்லேயும் இந்த அப்ளிகேஷன் ஃபார்மேட் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து இதுக்கான ஜாப் நோட்டிஃபிகேஷன் லாஸ்ட் டேட் பார்த்தீங்கன்னா ஜூலை 10, முன்னாடியே சொன்னது மாதிரி. இதுக்கான அப்ளிகேஷன் சென்ட் பண்ணுறதுக்கான அட்ரஸ் பார்த்தீங்கன்னா அடிஷ்னல் ஜென்ரல் மேனேஜர் அட்மின் ரெப்கோ பேங்க் லிமிடெட், ஃப்ளாட் நம்பர் 1449 ரெப்கோ டவர், நார்த் உஸ்மான் ரோட், டி நகர், சென்னை அப்படிங்கிற அட்ரஸ்க்கு நீங்கள் போஸ்டலில் அனுப்பணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த கவரில் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஃபார் த போஸ்ட் ஆஃப் டெம்பரரி ஆஃபீஸ் அசிஸ்டன்ட் அப்படிங்கிறத நீங்கள் மென்ஷன் பண்ணியிருக்கணும் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க.
இந்த ஜாப் பொறுத்தளவுக்கு வந்து இது டெம்பரவரி தான். இது வந்து 2 இயர்ஸ் வந்து இந்த ஜாபில் நீங்கள் வந்து ஒர்க் பண்ணலாம் அப்படிங்கிறதையும் அவங்க சொல்லியிருக்காங்க. ஓகே நண்பா, இந்த ஜாப் நோட்டிஃபிகேஷன் PDF ஃபைல் டவுன்லோட் லிங்க் நம்ம வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. செக் பண்ணி பாருங்கள், டவுன்லோட் பண்ணி ஃபுல்லாக படித்து பாருங்கள். உங்களுக்கு இந்த ஜாப் சூட்டபுளாக இருக்கும், நீங்கள் இந்த ஜாப்புக்கு எலிஜிபிள்னு தோணுச்சுன்னா மறக்காமல் உடனே அப்ளை பண்ணுங்கள். ஓகே நண்பா, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் வேறொரு நல்ல ஜாப் நோட்டிஃபிகேஷனோடு சந்திப்போம். நன்றி, வணக்கம்.